அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு வேலைவாய்ப்போட ரிசல்ட் அப்படின்னா, எல்லாருமே இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலையுமே ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா. ஒரு வழியாக அதற்கான அப்டேட்டுமே வந்தாச்சு. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்று முதல் ஓகேங்களா, இன்று முதல் வெளியிட போவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது எந்தெந்த மாவட்டத்திற்கு முதல்ல வெளியாக போகுது, அதில் செலெக்ஷன் அதாவது இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு நம்ம எப்படி செக் பண்ணிக்கிறது, நம்மளுடைய பெயர் அதில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நாம் எப்படி செக் பண்ணிக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் என்ன காரணத்திற்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, என்ன எவ்வளோ மார்க்கில் நான் செலக்ட் ஆகிருக்கிறேன், எவ்வளோ மார்க்கில் நான் ரிஜெக்ட் ஆகியிருக்கிறேன். ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, ஸோ நம்முடைய முன்னுரிமையின் அடிப்படையில் யார் யாருக்கு வழங்கியிருக்கிறாங்க, ஸோ அதற்கான அப்டேட் என்ன, ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆன இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 95% வந்து இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% மாவட்டங்களில் வந்து ரிசல்ட் வந்து ரெடியாக இருக்குது. அதில் செலக்ட் ஆன பேருக்கு மட்டும் ஓகேங்களா, இது வரைக்கும் செலக்ட் ஆகியிருக்கிற நபர்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே நமக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது யார் யாருக்கெல்லாம் வரப்போகுது, அதை நம்ம எப்படி செக் பண்ணுறது முதற்கொண்டு பார்க்க போகிறோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்று முதல் வருமா, இல்லை நம்முடைய வீட்டுக்கே அட்ரஸ்க்கு வந்து வீட்டுக்கே வந்துடுமா, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரி நிறைய பேர் சந்தேகமாகவே இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இதில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்கன்னு முதற்கொண்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பில் வந்து காசு கொடுத்து வாங்குறாங்களுமே, ஸோ அது உண்மையாக போய் அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் வேலைவாய்ப்புக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸோ அப்படின்ற முதற்கொண்டு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து இந்த ரிசல்ட்டை பற்றின அப்டேட் வந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க முதற்கொண்டு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்டேட் வந்து டிஆர்பி சைடில் இருந்து இன்று வந்த முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமது சேனலில் தான் ரெகுலர் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து எந்த வீடியோஸ் போட்டாலும் நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இதற்கான அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போது நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கான அப்டேட் என்ன, அதோட உண்மை நிலவரம் என்னன்றதை தெளிவாக நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ரேஷன் கடை வேலைக்கான நேர்காணல் அதாவது இன்டர்வியூ 38 மாவட்டத்திற்கும் நடத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்க 100% வந்து நேர்காணல் வந்து விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி சிறப்பாக வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? இப்போது என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஏன் இது வரைக்கும் வெளியிடாமல் இருந்தாங்க அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து கொடுத்தது 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 3200 வேக்கன்சி நமக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இந்த 3000 வேக்கன்சியுமே ரெண்டுமே விற்பனையாளர் போஸ்டிங்க்கும் கட்டுனர் 2 போஸ்டிங்கும் சேர்த்து தான் அவ்வளோ போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கனாக்கா
கிட்டத்தட்ட அப்ளை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5,00,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க இந்த தடவ. சரிங்களா? 2024 டூ 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல கிட்டத்தட்ட வெறும் 3,200 வேக்கன்சிக்கு 5,00,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணதுனால, ரொம்ப 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 என்ன ஆச்சுன்னா சிக்கலாயிருச்சு. ஏன்னா என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த இறுதி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறது, ஷார்ட் லிஸ்ட் மெரிட் பண்ணுறதுல ரொம்ப சிக்கலாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே மேனுவலாக பண்ணுறதுக்கு அவ்வளோ மேன் பவர் கிடையாதுங்க. ஸோ அதனால தான் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸில் கொடுத்து தான் இது எல்லாமே மெரிட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நாள் டிலே ஆகிறதுக்கான உண்மை நிலவரம் ரியாலிட்டி இதுதான். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது இன்றைக்கி வந்த ரிசல்ட்டோட அப்டேட் என்ன அப்படின்னா, இன்று முதல் சரிங்களா, இன்று முதல் செலக்ட் ஆன அனைவருக்கும் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் செலக்ட் ஆன நபர்களுக்கு மட்டும் இன்டிமேஷன் மெசேஜ், அது நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்து உங்களுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இன்டிமேஷன் மெசேஜ்லேயே ஒரு லிங்க் கொடுத்துருவோம். ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ எஸ்எம்எஸ் நான் செலக்ட் ஆகியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து என்னோடய மொபைல் நம்பர் ஆக்டிவாக இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மெயிலில் அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கே அட்ரஸ்க்கே நீங்கள் அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுத்துருப்போம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்முடைய அட்ரஸ் வந்து ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கே வந்துடும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்று முதல் வெளியிடப்படும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இதற்கான கட் ஆஃப் ஓகேங்களா, இந்த ரேஷன் வேலைவாய்ப்புக்கான கட் ஆஃப் மார்க் என்ன இருந்தால் இந்த வேலைன்றது நமக்கு கிடைக்கும். ஸோ கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் கட் ஆஃப் ஓகேங்களா, மினிமமே நீங்கள் 90% இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் வாய்ப்பே கிடைக்கும். சரிங்களா? மினிமம் 90%, அதுக்கப்புறம் 95, 97 இந்த கட் ஆஃபில் நீங்கள் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இல்லைனா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவாகத்தான் இருக்கும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். மினிமம் நீங்கள் அதில் 90% வரணும் அப்படின்னா மினிமம் எல்லாத்துலேயுமே 45, 47 இந்த மாதிரி மார்க்கில் நீங்கள் இன்டர்வியூவில் 40க்கு மேலே எடுத்துருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு கரெக்டாக 50க்கு கரெக்டாக 47க்கு 45க்கு மேலே எடுத்துருக்கணும். இந்த மாதிரி எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்லாமே இன்டர்வியூக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க. அதே மாதிரி இந்த ரேஸில் நீங்கள் கரெக்டாக வந்து இருப்பீங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம வீட்டுக்கே வரும்னு சொல்லியிருக்கீங்க. நான் செலக்ட் ஆகிருக்கேனா ஆகலையா, ஸோ எவ்வளோ மார்க்கில் ரிஜெக்ட் ஆகிருக்கிறேன், எவ்வளோ மார்க்கில் செலக்ட் ஆகிருக்கேன், ஸோ இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா? ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வருகின்ற மார்ச் வந்து 10ஆம் தேதி முதல் சரிங்களா, மார்ச் 10ஆம் தேதி முதல் ரிசல்ட் வந்து இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து நீங்கள் அதிலே செக் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ மார்க் நான் எடுத்திருக்கிறோம், டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க்கு, இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க்கு, டோட்டல் மார்க் எவ்வளோ மார்க்கில் நான் செலக்ட் ஆகிருக்கிறேன், எவ்வளோ மார்க்கில் ரிஜெக்ட் ஆகிருக்கேன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரேஷன் வேலையானது வந்து நிறைய பேர் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்களே. ஸோ இதெல்லாம் உண்மையா பிரதர், இது கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க கமெண்டில் இல்லையா? ஸோ இந்த கேள்விக்கு எனக்கு தெளிவாக ஆன்சர் பண்ணுறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்து வாங்குவதும் உண்மைதான், இதில் மெரிட் போடுறதும் உண்மைதான். ஸோ உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மாவட்டத்தில் 50 வேக்கன்சி இருக்குன்னு வச்சிங்களேன். 50 வேக்கன்சி ஒரு மாவட்டத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 வேக்கன்சி கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். அந்த 50 பேர் எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 30 வேக்கன்சி வந்து எப்படி பார்த்தாலும் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. சரிங்களா? மீதி இருக்க அந்த 20 வேக்கன்சிக்கு தான் டாப் மார்க்கு, டாப் பர்சன்டேஜ், ஸோ டாப் கட் ஆஃப் வரவங்கள அதில் எடுப்பாங்க. இப்படி தான் வந்து நடக்கும். இதுதான் உண்மை நிலவரம், இதுதான் ரியாலிட்டி. சரிங்களா? ஸோ இன்றைக்கான ரேஷன் ரிசல்ட் அப்டேட் இதுதான். ஸோ எல்லாருமே எஸ்எம்எஸ் மெயில் செக் பண்ணிகிட்டே இருங்க. 1 ஹவர் ஒரு டைம், 1/2 ஹவர் ஒரு டைம் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு வந்த உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவோம், தெரியப்படுத்துவோம். தேங்க்யூ, வெல்கம்.